சங்க காலத்தில் கூரை ஓடுகள் உண்டா? இன்று நாம் வாழும் வீடுகள் கான்கிரீட் சுவர்களாலும் டைல்ஸ் தளங்களாலும் ஆனவை. ஆனால் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த நம் சங்ககால தமிழர்களின் வீடுகள் எப்படி இருந்தன? அவர்களின் கட்டடக்கலைக்கு அடிப்படை என்ன என்பதை பற்றி பேசப்போகிறோம். இன்றைய தலைப்பு சங்ககால மனைகளும் வடிவமைப்பும். முதலில் மனை என்ற சொல்லை பார்ப்போம். இன்று மனை என்றால் வெறும் காலி இடம் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் சங்க காலத்தில் அந்த சொல்லுக்குள் ஒரு பெரிய உலகமே அடங்கியிருந்தது. மனை என்றால் குடியிருக்கும் வீடு, குடும்பம், மனைவி, வாழ்க்கை என்று பல பொருள்களை நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தொல்காப்பியர் மனை என்பதற்கு வீடு என்றே மிக தெளிவாக பொருள் தருகிறார். அகநானூறு, குறுந்தொகை போன்ற இலக்கியங்களை புரட்டி பார்த்தால் மனையின் சிறப்புகளை புலவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் தெரியுமா? அது வெறும் செங்கற்களாலான கட்டடம் அல்ல, அன்பும் அறமும் நிறைந்த இடமாக பார்க்கப்பட்டது. சரி, வீட்டின் அமைப்பு எப்படி இருந்தது? சங்ககால வீடுகள் மிகச் சிறந்த திட்டமிடலுடன் கட்டப்பட்டிருந்தன. வசதி படைத்தவர்களின் வீடுகளில் பல்வேறு உட்பிரிவுகள் இருந்தன. குறிப்பாக கன்னிமாடம் என்றொரு தனிப்பகுதி இருந்தது. வீட்டிலுள்ள இளம் பெண்களுக்கென தனி மாடங்களை ஒதுக்கி பாதுகாப்பாக பயன்படுத்தும் மரபு அப்போது இருந்துள்ளது. இது அன்றைய சமூகத்தின் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையையும் பெண்களுக்கான இடவசதியையும் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டையும் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக வீட்டின் அழகு. உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி அழகுபடுத்துவீர்கள்? பெயிண்ட் அடிப்போம், இல்லையா? சங்ககால மக்கள் தங்கள் வீட்டின் சுற்றுச்சுவரை, அதாவது இஞ்சி என்று அழைக்கப்பட்ட காம்பவுண்ட் சுவரை எப்படி அழகுபடுத்தினார்கள் தெரியுமா? அகநானூற்றில் ஒரு சுவாரஸ்யமான காட்சி வருகிறது. வீட்டை விட்டு வெளியே சென்ற மகளும் அவளது தலைவனும் திரும்பி வரப்போகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட ஒரு தாய் சந்தோஷத்தில் தன் வீட்டை அலங்கரிக்கிறாள். எப்படி? சுவர்களில் அழகாக செம்மண் பூச்சு பூசுகிறாள். இந்த சுவர்களின் மீது வண்ணப்பூச்சுகளும் செடி கொடி மற்றும் விலங்குகளின் ஓவியங்களும் கூட வரையப்பட்டிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இன்றைய அடுக்குமாடி குடியிருப்புகளில் நாம் மரங்களை காண்பதே அரிதாகிவிட்டது. ஆனால் சங்ககால வீடுகள் எப்படி இருந்தன தெரியுமா? வீட்டைச் சுற்றி ஒரு சிறு பூங்காவே இருக்கும். அதை மனை மரம் என்று அழைத்தார்கள். வீட்டின் முற்றத்திலும் தாழ்வாரத்திலும் நொச்சி, முல்லை போன்ற மரங்களையும் கொடிகளையும் வளர்த்தார்கள். மனை இளநொச்சி, மனை மரம் என இலக்கியங்கள் இதை போற்றி பாடுகின்றன. அது மட்டுமல்ல, மனை என்ற சொல் மாடுகள் கட்டும் தொழுவத்தையும் குறித்தது. ஆக மனிதர்கள், மரங்கள், கால்நடைகள் என அனைத்தும் இணைந்ததுதான் தமிழர்களின் வீடு. இங்கே நாம் ஒரு முக்கியமான ஒப்பீட்டை காண வேண்டும். வடமொழியில் வீட்டின் அமைப்பை வாஸ்து என்று சொல்வார்கள். பூமி, கட்டடம், வாகனம், படுக்கை என 4 வகையாய் வாஸ்து பிரிக்கப்படுகிறது. ஆனால் இது பிற்காலத்தில் வந்த வழக்கம். நமது பழந்தமிழரின் மனை என்ற கோட்பாடு வீடு, மாட்டித் தொழுவம், கன்னிமாடம், நிலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது தமிழர்களுக்கே உரிய தனித்தன்மையான இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் மரபாகும். இப்போது ஒரு வரலாற்றுச் சவால். சங்க காலத்தில் வீடுகளில் கூரை ஓடுகள் இருந்தனவா? நாம் நிறைய திரைப்படங்களில் பழங்கால வீடுகளில் ஓடுகள் இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், எந்த ஒரு சங்க இலக்கியத்திலும் ஓடை என்ற சொல்லே கிடையாது. புல்வேய்ந்த கூரைகள் பற்றிய குறிப்புகள்தான் அதிகம் உள்ளன. இலக்கியத்தில் இல்லை என்பதற்காக நிஜத்தில் ஓடுகள் இல்லாமலே போய்விடுமா என்ற கேள்வி வரலாம். இதற்கு தொல்லியல் சான்றுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? இந்திய தொல்லியல் ஆய்வின் முன்னோடியான ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். புதிய கற்காலத்திலும் சரி, இரும்பு காலமான சங்க காலத்திலும் சரி, மண்பாண்ட துண்டுகள் நிறைய கிடைத்தனவே தவிர கூரை ஓட்டு துண்டுகள் எங்கும் கிடைக்கவில்லை. சுமார் கிபி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டில்தான் தமிழகத்தில் எல் வடிவ கூரை ஓடுகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் என்பது தொல்லியல் ஆய்வாளர்களின் முடிவாகும். ஆக சங்ககால மக்கள் மிக்கவாறும் இயற்கையான புற்களால் வேயப்பட்ட அழகிய செம்மண் பூச்சு பூசப்பட்ட மரங்கள் சூழ்ந்த வீடுகளில்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நீண்ட மாடம், சுற்றிலும் மதர்ச்சுவர், அதில் சிவந்த செம்மண் பூச்சு, முற்றத்தில் வாசம் வீசும் முல்லை கொடி, தழையாடிய நொச்சி மரம், ஒரு புறம் பசுக்கள் கட்டப்பட்ட தொழுவம். இதுதான் நம் முன்னோர்களின் மனை. கட்டடக்கலை என்பது வெறும் செங்கல்லும் மண்ணுமல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாடு என்பதை சங்ககால வீடுகள் நமக்கு சொல்கிறது. வாருங்கள், வாசிப்பின் வழியே நமது வரலாற்றை மீட்டெடுப்போம். வரலாற்று தேடலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் இதுபோன்ற ஆழமான ஆய்வு புத்தகங்களை நீங்கள் heritage.in தளத்தில் பெறலாம்.
பல அரிய வரலாற்று ஆவணங்களையும் heritage.in தளத்தின் வாயிலாக வாங்கி படித்து பயன்பெறுங்கள். தங்களின் வரலாற்று தேடலுக்கு என்றென்றும் துணையாக heritage.in. மீண்டும் அடுத்த எபிசோடில் மற்றொரு வரலாற்று பெட்டகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.